இனிய தமிழ் சொந்தங்களுக்கு பாரதி பெண்ணின் பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நெல்லிக்காய் ரசம் தான் வச்சோம். வாங்க எப்படி வச்சோம்னு பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காய் ரசத்துக்கு நம்ம நார்மலாக ரசத்துக்கு எப்படி உடைப்போமோ அதே மாதிரியே உடச்சிக்க வேண்டியதான். இப்போ நார்மல் ரசத்தில் நம்ம புளி கரைப்போம். இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு புளி கரைக்க தேவையில்லை. ஏன்னா நெல்லிக்காயிலே புளிப்பு இருக்கிறதுனால அதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம நெல்லிக்காயை என்ன பண்ணணும்னா முழுசாகவே அப்படியே கீறிட்டு போட்டாலே போதும். நெல்லிக்காயும் நல்லா வெந்துடும். அதில் உள்ள ஜூஸும் ரசத்தில் நல்லா இறங்கிடும். இப்போ முழுசாக நம்ம குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. பட் நம்ம இதுவே ரசம் மாதிரி வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நெல்லிக்காயில் உள்ள சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கள் ஊர் சொல்லியிருந்தேன்ல, பட்டுக்கோட்டை பக்கத்தில் தாமரங்கோட்டைன்னு. அப்போ இங்கே வயல்லலாம் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மத்தியானத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரச சாதம் துவையல் தான் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும். அங்கே வயல் வரப்பு தானே, அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் போட முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பனை ஓலையை வெட்டி மட்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மட்டையை பிடிச்சி அதில் சாதம் ரசம் துவையல் வச்சு கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையில் அதை அனுபவிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. Okay, thank you. Bye-bye.